ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். வீடியோ போட முடியல. ரொம்ப வேலை, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். ஸோ ஜோஸ்பாவும் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ என்ன வீடியோ போடுறேன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு சார் வந்து நேற்றே சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து கேஎஃப்சி ஆஃபர் போடுறாங்க. ஸோ நம்ம வாங்கியே ஆகணும், ரெடியாக இருந்துக்கோ, சீக்கிரமாக கிளம்பி வந்துடுன்னு. என் டைம் முடிஞ்சிச்சு. போனோடனே கேஎஃப்சி போனோம், வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான் சாப்பிடுறது ரெடியா. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 4 பீஸ் வாங்கினா 4 பீஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபர் நேற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் கேஎஃப்சியில். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை, ரொம்ப நாளாக வீடியோ போடவும் முடியல. நான் மலேசியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில வீடியோ மலேசியா வீடியோ வந்திருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடலை, அன்றைக்கி தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். இனி தொடர்ந்து இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க நம்ம வீடியோக்காக. இன்னைக்கு இந்த கேஎஃப்சி சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு அதான் நீங்க பார்க்க போறீங்க, வாங்க பார்க்கலாம். ஆமா, எனக்கு வந்து சார் வந்து நேத்தே இத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஒரு டிப் கொடுத்திருக்காங்க. நேத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தார், நாளைக்கு கேஎஃப்சி ஆஃபர் போடுறாங்க, வாங்கணும், மறந்துடாதன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நல்ல சரியான மழை, சூடான மழையில நனைஞ்சு கூட போயிருக்கேன் இன்னைக்கு. ரொம்பவே நனைஞ்சு வந்தாப்புல என்னை அழைக்கிறதுக்கு. பாத்துக்கோங்க, அவ்வளோ வெறி கேஎஃப்சி மேல. கேஎஃப்சி மேல இல்ல, ஆஃபர் மேல. ஆஃபர் மேலயே. சரி சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எனக்கு இந்த சாஸ் வேணும். ஏதோ ஒரு ரீல்ஸ்ல பாத்துட்டாங்களாம், அதுல இருந்து புழு வருது, புழு எல்லாத்தையுமே புழு வரும். கேஎஃப்சி ஓனர் பார்த்தா சண்டைக்கு வந்துடும். நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு ஒரு புட்டே எப்படி இருக்கு? எத்தனை பேர் வந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க மறக்காம கேஎஃப்சியா. ஸோ கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேக்வே தான் வாங்கிட்டு வந்தால் வீட்டை சாப்பிட்றோம். ஏன் அப்படின்னா அங்கே நான் சுத்தமாக நனைஞ்சிட்டேன் மழையில். உட்கார முடியல, ஏசியில் குளிர் ஆரம்பிச்சிட்டு நல்லா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து முதல் வேலையாக இந்த பாக்ஸை பிரித்து உட்காந்தாச்சு. எல்லாம் ஒரே சாய்ஸ் தான்டா, டிஃபரெண்டாவே கொடுக்கலடா. ரைட் தான் முடியும். ஆஃபரில் உனக்கு எப்படி டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்களா? நிறையெல்லாம் நீங்கள் ஆஃபர் வாங்கிருக்கீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, நல்லா இருக்கு இல்லையா? சொல்லு, நல்லா இல்லையா? அப்படியே ஓமனமே நானும் சாப்பிடலாம். ரைட்டு உப்பா இருக்கு. உப்பாக்கம் உங்க செஃப் தாமுல அவங்க மருமம். ஆமா, நல்லா குக் பண்ணுவேன். ஐயோ, ஆமா ஆமா. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். நல்லா வீடியோ போடுங்க. இருக்கட்டும். என்ன ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஏதோ சூழ்நிலை வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போய்கிட்டே இருக்கு. அது மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடம் தான். யாரோ சொல்லிட்டாங்க, எவரோ சொல்லிட்டாங்க, நமக்கு தேவையாதெல்லாம். நம்ம வாழ்க்கை எவன் சொன்னா என்ன, நம்ம தான் வீடியோ எடுக்கணும். என்ன அப்படி நினச்சா, அப்படி நினச்சிருந்தா பாதி பேர் வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல்
இடையில கொஞ்சம் வேலை இஷ்யூனால ஒரு மாதிரி ஆக்கிட்டானுங்க. அதுலேயும் கொஞ்சம் மைண்ட் ஆகிடும், பயங்கர இதாகிட்டேன். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணி இன்னைக்கு வந்து கேஎஃப்சியோட இந்த வீடியோ நாங்கள் வந்து தொடங்கியிருக்கிறோம். நீ ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. பார்க்காதவங்க பாருங்கள். அது இல்லாமல் கேஎஃப்சி எல்லாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப டேமேஞ்சரு. இன்றைக்கி அந்த மாதிரி ஆஃபர் நேரத்தில் அப்போ மட்டும் சாப்பிட்டா போதும். ரெகுலராக நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இவனுக்கு சொல்லுங்க, எப்பெல்லாம் ஆஃபர் போடுறானோ அப்பெல்லாம் கேஎஃப்சி பக்கம் போயிடலாம். நானும் இதை சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த பணக்காரவங்க சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டே போக மாட்டேன். ஸோ நம்மளும் திங்கலாம் அப்படின்றது எப்போ எனக்கு ப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அள்ளி அமுக்குங்கள். எனக்கெல்லாம் அவ்வளோ வேணாம். அத்தடி எவ்வளோ பெரிய பீஸா இருக்கு இங்க பாருங்க. ஆஃபர்ல அவங்க தரமான பீஸா கொடுத்துருக்காங்க கைஸ். கம்மியாக இருக்க மாதிரி பீஸ் 8 பீஸ் தானே மொத்தம். கம்மியாக வச்சுட்டாங்க போ. பேண்ட் டபுள் ரெண்டு போட்டேன் போதும். சொன்னேன் வண்டி வரும்போது கன்சியா இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஎஃப்சி வந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்லா நேரத்துலையும் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு. அதுமாரி கன்சீவ் ஆகிற உமன்ஸ், எக்ஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த உமன்ஸ் வந்து இந்த கேஎஃப்சியை வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர் சஜஸ்ட் பண்ணதான் இன்னைக்கு நான் வந்து ரீல்ஸ் பார்த்தேன். அவங்க தொடவே கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஆனால் வெரி வெரி டேஞ்சர். அவங்களுக்கு ஏதோ இது வந்து அந்த சால்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று எக்ஸஸாக கலக்கிறதுனால அது டைரெக்டாக வந்து சிசுவை வந்து பிரச்சனைக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி அந்த டாக்டர். அதனால் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிற விமன்ஸ் தயவு செஞ்சு இதை வந்து தவிர்த்துக்கோங்க. நீ கன்சீவ் ஆகிட்டியே? ஆமாம், நான் வந்து 4வது மாதம். வளர்ந்துக்கிட்டே இருக்கு உனக்கு. 4வது மாதம். ஆனால் இது சூடாக சாப்பிடும்போது அது மாதிரி இருக்கு, ஆர்பி சாப்பிடும்போது மாதிரி இருக்கு. அடிச்சு நவுத்து தான் இருக்கிறேன். அது போதும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. நீ அப்படி நூலாம் போடாத, சாப்பிடு என்ன. அதுவும் மைனஸ் வந்து ஒன்று தான் கொடுத்துக்கிறானுங்க. இது என்ன கலர்னே தெரியல, நல்லாவும் உள்ளது. இது வந்து 3 கொடுத்துக்கிறானுங்க, அதோட கொள்ளதான் அடிக்கிறானுங்க. என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்டே தான் அப்படி பார்ப்பாங்க. யாராவது சொல்லு, பேசு, பேசிட்டே சாப்பிட்றேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இவனுக்காக சாப்பிடலாம். ஐயோ ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. நல்ல சாம்பார் சாதம் வித் கூட்டு பொரியல், பிரியாணி, இந்த மாதிரி உணவுகள் பிடிக்கும். இந்த மாதிரி உணவுலாம் பிடிக்காது. அதாவது என்ன மாதிரி உணவு சொல்லுவாங்க, ஜங்க் ஃபுட். கரெக்டா சொல்றான் பாருங்க. டோன்ட் லைக். உடம்புக்கு கெடுதல் தான், இல்லைன்னு சொல்லப்பா. ஆனா என்ன இருந்தாலும் வீட்டுல சமைச்சு நம்ம பிடிச்ச மாதிரி சாப்பிடறது நல்லது. கரெக்டா? இந்த மாதிரி அவுட் சைடு ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிடலாம், சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அது ஒரு நாள் நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும், கொஞ்சம் வெளில போய் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா சாப்பிடலாம். அதுக்குன்னு எனி டைமும் போயிட்டு வெளில சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உடலுக்கு கெடுதல். ஜோதிகா எம்பிபிஎஸ். அப்புறம்னா என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்க முடியாது யாராலையும். ஸ்லிம்மா இருக்கீங்களா, அதை பார்த்தேன். ஆமா, நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறேன், ஸோ அதனால தெரியும் எனக்கு. சாப்பிடுவான் பாருங்க, முடிச்சிருவான். மதியானம் சோறு வரத்துல 2 பீஸ்க்கு மேல மதியானம் சோறு வரத்துல
இப்போ கறியை ஊற்றாச்சுன்னா வந்துட்டு வயிறு ஃபுல்லாகிடும். நைட்டு வந்து ஃபினிஷ். நான் அப்படியே நைட் சாப்பிடுவேன். உண்மையாவே ஒர்த்து வருமா பொருள் ஒர்த்து அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கு. எதுவுமே அளவோட இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி, உங்களை பார்த்து. பாருங்க கண்ணம்லாம் உள்ள போயிடுச்சு. அதனால சில தூங்கல, சில சாப்பிடுறது இல்ல, வேலை. இதை பார்த்தப்ப நம்புறீங்க சரியா சாப்பிடலன்னு? நான் 2 பீஸ் தான் சாப்பிட்டேன். உனக்கு தெரியும் நல்லாவே நான் சாப்பிட மாட்டேன்னு. அப்புறம் என்ன? நீங்க எப்படி இருக்கீங்க? ஆள்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. முடியெல்லாம் வெட்டினானா, தாடியெல்லாம் வளர்த்துட்டு தேவதாசன் ஆயிட்டீங்களா? ம் அபர்ணான்னு ஒருத்துக்காக உனக்கு ஒன்று புரியல. என்னதான் அப்படி இருக்கு? அபர்ணாவை லவ் பண்ற ஒன் சைடா. அவ வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு. அப்புறம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது. உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எதனாவது ஷாப்பிங் கூட்டு போறது, வாங்கி தரது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி, மறந்துடாதீங்க. இந்த ரியாக்ஷன்லாம் கொடுக்காது, கேவலமா இருக்குது, கேவலமா இருக்குது. ட்ரெஸ் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்மெட்டிக் வேணும், பேங்கிள்ஸ் வேணும், பர்ஃப்யூம் வேணும், செப்பல்ஸ் வேணும், இயரிங் வேணும், லிப்ஸ்டிக் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், பால் வேணும், சர்க்கரை வேணும், விறகு வேணும், அடுப்பு வேணும், சிலிண்டர் வேணும். வேற என்ன வேணும்? அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். இப்ப நான் கேட்டது மட்டும் வாங்கி கொடு. மாயம் கொடுப்பே கொடுக்க மாட்டேன் யூஸ்வா. எப்படி மாட்டீங்கன்னா பார்த்தீங்களா? சோறுடன் பார்த்தீங்க அப்படிதான் ஆம்பளை பழப்பு தெரிஞ்சு என்ன பண்ணுங்கிறப்ப என்ன பேசிட்டு இருக்கா பார்த்தீங்களா? நான் முன்னாடியே உன்கிட்ட கேட்டேன், நான் வாங்கி தரவே மாட்டேன் சொல்ல. காசு இல்லைன்னு மட்டும் சொல்லாத தயவு செஞ்சு. எனக்கு வேணும் யூஸ்வா. என்னது? ட்ரெஸ் வேணும் யூஸ்வா. எதுக்கும் கேட்கலாம். எதுனா ஃபங்க்ஷன் வரும் அதுக்காக தான். ஆமா இந்த மந்த்ல நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால. அவனை முடிக்கல, அவன் முடிக்க லேட் ஆகும். சாப்பிட்றான், எதுவும் மிச்சம் வைக்க மாட்டான். எனக்கு இது வெறுமனே சாப்பிட பிடிக்காது. சிக்கன்னா அதுல வந்து ஒயிட் ரைஸ் வச்சு அப்படியே கலரி சாப்பிட்டா. ஒயிட் ரைஸ் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சரி. அது என்னமோ தெரியல, மலேசியா போயிட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டு ஃபுட்டுக்காகவே நான் வந்து அடாப்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சிக்கன் வெறுமனை திங்கிறது, காலையில் பிரெட்டு கிட்ட இருந்தால் சுட்டு திங்கிறது, அந்த மாதிரி. சரியா? அதுக்காக நீ மலேசியால இருக்க போறது இல்லை, அது நான் இருக்கட்டும். மலேசியால போறேன், அதான் இருக்க போறேன். ஓ இப்போ என்ன கூட்டு போறேன்னு சொன்ன? அப்படி அப்படி வந்துடும் நீ. நாடு விட்டு அப்படி வந்துடணும் நீ. அங்கே எப்போ போறீங்க? சில படங்கள் ஆகலாம். நெக்ஸ்ட் சொன்னீங்களே போறேன்னு. அதான் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த வருஷம் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே எனக்கு சரி, எனக்கு அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் லிப்டிக் லிப்டிக் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக், ஐப்ரோ பென்சில், மஸ்காராஸ், காஜல், பாடி லோஷன், சன்ஸ்கிரீன், அபர்ணா மாய்ஸ்சரைசர், அபர்ணா, அப்புறம் அதான் பாடி வாஷ், அபர்ணா. அப்புறம் ஹேருக்கு ரொம்ப முக்கியம். அபர்ணா உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஆளு சூப்பரா இருப்பா. சம்பந்தம் இல்லாம எதுக்குள்ள அபர்ணா? அப்புறம் அப்புறம் என்ன மழை பெய்யுது சென்னையில? இங்க மழை பெய்தா இல்லையா? பாக்குற ஊர்ல இருந்தெல்லாம் சொல்லுங்க. சரி சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு
அப்புறம் எழுந்திரிச்சு நான் அப்புறம் மார்னிங்க்கு வேலைக்கு போகிறது ரெடி ஆகணும், சமைக்கணும். நான் சமைக்கிறதுனே தெரியல. வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுத்து போகுது ஜோஸ்வா. ஏன் ஜோஸ்வா? கண்ணுல கட்டி உலகம் கையில கட்டி போறாயோ. தப்பா படாதற. எனக்கு தெரியல. தனியா எங்கே போனாலும் அப்புறம் போல வருவா. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும். அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அவ எப்போ எனக்கு வேணும் அஞ்சல. அவ இல்ல நெருப்பு தானே அஞ்சல. அவ உள்ளுக்குள்ள ஒன்னா. ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, வீடியோ போட முடியல. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள நிறைய வீடியோ எடுத்து சேனலை வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சொன்ன சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் கேட்கலாம், நீ முதல்ல வீடியோ ஒழுங்காக போடுங்கடான்னு. ஸோ நாங்கள் வந்து டெஃபினட்டாக ரெகுலராக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது ஒரு வீடியோ வந்துடும். ஸோ என்னன்னா, ஆமா என்ன நிறைய கேட்டுட்டு இருக்காங்க, என்ன வீடியோ எனக்கு போடுறது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆஃபீஸில். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அந்த சர்க்கிளில் ஏன் வீடியோ போடல, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நல்லா இருந்தது போடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ முன்னாடியே எடுத்துருக்கணும். இன்னும் ரெகுலராக வீடியோ வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்பிட்டாங்கணும். நம்பலணும். அப்புறம் வேலைக்குலாம் போறது இல்லையோ? ஏன்? ஃபுல் டைமா வந்து ஹவுஸ் ஓனர் ஆயிட்டேன். ஹவுஸ் ஓனர். ஆமா ஆமா, இவனும் வேலைக்கு போறது எனக்கு ஒரு இடத்துல நல்லதா இருக்கு. எதுக்கு சொல்லுங்க? பிக்கப் பண்ணி டிராப் பண்ண. ஆமா, பிக்கப் டிராப் பண்றாப்ல. யூஸ்ஃபுல்லா இருக்குது எனக்கு. பிசினஸ் பண்றாப்ல வீட்ல இருந்து. அப்புறம் என்ன, நம்மள பிக்கப் டிராப் பண்றதை விட வேற என்ன வேலை சொல்லுங்க? ஒரு 3 வருஷம் நாய்ப்பட அறுபாடு விட்டுட்டேன். சரியா? ஸோ அதனால ஒரு வாரம் இல்லை 2 நாள் அப்பயும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். இல்லை போகாம வீட்டில் இல்லை. இப்போ கிடைக்குதா அப்பா வீட்டில் இருந்தப்ப நல்லா. இன்னும் நான் என்ன கேட்டீங்கன்னா, உனக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்குமா வெளியே போகிறது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வீட்டில் இருக்க தான் பிடிக்கும். ஆமா, டிவி, செல்லு, பிஸ்கட்டு, தண்ணி இருந்தா போதும். சோறு கூட எதிர்பார்க்க மாட்டேன். சாப்பாடு கூட வேணாம். டிவி ஒரு பக்கம் ஓடும், செல்லு ஒரு பக்கம் கையில் எடுத்துப்பான். பிஸ்கட் இருந்தால் சாப்பிட்டு நான் தண்ணி நல்லா சாப்பிட்டு அன்னைக்கு டின்னர், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். என்னங்க வாழ்க்கை? இதோட என்னங்க வாழ்க்கை கிடைக்குமாங்க? அது என்ன பிஸ்கட் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சொல்ல. நீ சொல்லு. தெரியல உனக்கு. அப்புறம் என்ன? எனக்கு தெரியும்டா அது பிஸ்கட்டு. அது பீல ஸ்டார்ட் ஆகும் பிஸ்கட்டு. பாலாஜியா சொல்லுடா. பாலராஜியா? சாலி பாலாஜன் கோச்சுக்காதீங்க. பாலாஜன் நம்ம சாப்பிட்டு அவரும் நம்ம அண்ணன் தான். கோச்சுக்காதீங்கண்ணா. என்ன பிஸ்கட் சொல்லு? பால்ராஜ். பார்லேஜ் பிஸ்கட்டு. அது அந்த காலத்து பிஸ்கட்டா? அது பிடிக்குமா ரொம்ப எனக்கு. டிமார்ட் போனாலே அவ்வளோ பிஸ்கட் கலெக்ஷன் இருக்கும். இந்த சார் வந்து அந்த என்ன பிஸ்கட்டு? பார்லேஜ் பிஸ்கட் தான் எடுப்பாரு. அது எடுத்து வச்சிருக்காரு இன்னும். அது ஏன்னா நிறைய நேரங்கள்ல பசியில வயிற்று நெப்புன பிசினஸ்ல இருக்காங்க 24 மணி நேரமும். வயிறை வந்து பசியை வந்து மறக்கடிச்ச பிஸ்கட் அது. ஸோ அதனால அதை வந்து மறக்க முடியல. எங்கேருந்து வந்தோன்னு இருக்குல்ல, ஞாபகம் இருக்கணும்ல. ஸோ அந்த பிஸ்கட்டை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் தானே வந்திருக்கிற, இது தின்னுதான் நீ வந்து வயிறை வந்து ஃபில் பண்ணியிருக்கிற, என்னைக்கும் மறந்துடாது அப்படின்றது ஞாபகப்படுத்தியே இருக்கும். ஆமா, லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஸ்டார்டிங்ல. ஜோசோக்கு ரொம்ப அது சொல்ல முடியாத கஷ்டம். இப்போ அப்படிதான் இருக்கு. ஆனால் கடவுள் நன்றி சொல்லி இந்த மாதிரி கறி திங்கிறதுக்கு எப்படி அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரியா நீ இப்ப இருக்க? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே பிஜர் கொட்டுது. அதாவது நான் இது சொல்றேன், சாப்பாடுன்னு ஒண்ணு சொல்றேன்ல, இப்போ நினைச்சு சாப்பிடறான். அதுக்கு சொல்றேன், நம்ம உயிர் வாடுறதுக்கு தேவையானது 2 பொருளும் தண்ணி, சாப்பாடு, அனுபாசு,
அவ்வளவுதான், அது ரெண்டும் முருந்தா போதும். அது இப்ப நல்லா கிடைக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இல்ல. அனுபாசு இப்ப எங்க அம்மா அப்பா பேர் இழுக்கிறா அவங்க இருக்காம எப்படி? அப்புறம் என்ன கதை? ரைஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு गाइस. பாத்தீங்களா, எலும்பு வச்சிருங்க. பாத்தீங்களா, finish it. Thank you KFC, thank you ஜோ. நீ வாங்கி நான் தான் வாங்கி கொடுத்தேன், அது மறந்துட்டான். துட்டு நகி நம்மட்ட. அப்ப எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க யாருமே எடுத்தாருன்னு சொல்லியா? நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா சொல்றேன். இன்னும் எடுத்து தர மாட்டியா? சரி கைஸ், சந்திப்போம். தொடர்ந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து இன்னும் நல்லா நிறைய வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சந்திப்போம் அடுத்த வீடியோவில். டாட்டா பாய் பாய். கண்டிப்பா நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். ட்ரைலாம் கிடையாது, மஸ்ட் வாட்ச், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து நிறைய வீடியோ வரும், எடுக்க போகிறோம். ஆமா, என்னைய கேட்டே இருக்காங்க வீடியோ ஏன் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால போட முடியல. கண்டிப்பா இதுக்கப்புறம் போடுறோம், பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு 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 இன்னும் என்னெல்லாம் பண்ணலாங்கிற, இன்னும் என்ன மாதிரிலாம் நீங்க வீடியோ பண்ணலாங்கிற ஒரு ஒரு அதான் ஒரு ஒரு இனி நீங்க என்ன மாதிரிலாம் வீடியோ பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் ஷேர் சேர் உட்கார சேர் போடு. டென்ஷன் ஆயிடுங்க பாத்துக்கோ போட்டினா. படா மங்குனி மாட்டையா முடிச்சிட்டான். முடிச்சிட்டு இப்போ நைட்டு கூட சாப்பாடு வாங்க மாட்டான், காலையில் போய் தூங்க வேண்டியதான். அதே மாதிரி பேக்கும் பத்திரமா பண்ணியாச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் டு KFC. தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவாங்க எடுத்துட்டு போனீங்கன்னா. ஓகே கைஸ், அப்புறம் பை பை, see you. அடுத்த தான் நல்ல டைம் ரொம்ப போச்சு. பை பை கைஸ், சந்திப்போம். பாய், அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா பை பை. இப்படி